அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 3, அதாவது குரூப் 4 நியூ சிலபஸ் படி யூனிட் 4 பாலிட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி டெஸ்ட்டு 1, 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 3 நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 3ல் மொத்தமாக ஒரு 4 லெசன் சேர்த்தி பெஸ்ட்டாக ஒரு 100 கொஷின் தரமாக இருக்கும். 100 கொஷினை நீங்கள் அப்படியே கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த 4 லெசனும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். மாநில அரசு 7th ஸ்டாண்டர்டில் மாநில அரசு, 10th பார்த்தீங்கன்னா மாநில அரசு, 8th மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 8th குடிமக்களும் குடி உரிமையும். இந்த 4 லெசன் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின் எடுக்க முடியுமோ எல்லா கொஷினுமே ஒரு 100 கொஷினில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஒவ்வொரு கொஷினுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். 100 கொஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாவே 4 லெசன் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி பெஸ்ட் 100 சீரீஸில் யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 3 அதுக்கும் ப்ளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். யூனிட் 3க்கான கொஷின் பேப்பரும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி யூனிட்டு 4 கம்ப்ளீட் பண்ணதும் கொஷின் பேப்பர் நம்ம கொடுத்துருவோம், அதுவும் வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒவ்வொரு கொஷின்லேயும் இந்த மாதிரி கொஷின் எல்லாமே 4 கொஷின் கவர் பண்ணியிருப்போம். அப்போ தான் நிறைய கொஷின் நம்மளால் கொடுக்க முடியும், கவர் பண்ண முடியுன்றதுனால. ஆப்ஷன் ஏ பாருங்கள். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 28, அதாவது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். மாநில அரசு பற்றி குறிப்பிடும் பகுதி 6, சட்டப்பிரிவு 152 237 வரை. மாநில அரசு நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை 3 பிரிவுகளின் கீழ் இயங்குகின்றன. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் முதலமைச்சர். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் முதலமைச்சர். இந்த 4ல் 1 தவறாக இருக்குது. அது எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் டி தவறாக இருக்குது. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் கிடையாது, ஆளுநர். மீதி இருக்கக்கூடிய 3மே சரியாக இருக்குது. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை, மாநிலங்கள் 28, யூனியன் பிரதேசம் 8. மாநில அரசு பற்றி குறிப்பிடும் பகுதி பார்த்திங்கன்னா 6, சட்டப்பிரிவு 152 237 வரை. மாநில அரசு நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை 3 பிரிவுகளின் கீழ் இயங்குகின்றன. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினும் தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்படியே பார்த்துட்டே வாங்க, முடிச்சிடலாம். 2வது கொஷின், கூற்று 1, உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் 5 வகையான நீதி பேராணைகள். ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை. கூற்று 2, பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படும் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா, பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படும் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கிடையாது. கூற்று 1 சரியாக இருக்குது. உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் 5 வகையான நீதி பேராணைகள் பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு 1, கட்டளை உறுத்தம் 1, தடையுறுத்தும் தகுதி வினவும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை. 3வது கொஷின், கூற்று 1, மாநில ஆளுநரின் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது. கூற்று 2, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2மே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. மாநில ஆளுநரின் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். 4வது கொஷின், கூற்று 1, மத்திய மாநில உறவு பற்றி அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு. கூற்று 2,
1985ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 247 பரிந்துரைகளை சமர்ப்பித்தது. அதில் 180 பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா 1985 கிடையாது, 1983. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. எக்ஸாம்பிளில் கேட்ட கொஷின் மத்திய மாநில உறவு பற்றி அமைக்கப்பட்ட குழு, இது நிறைய டைம் கேட்ட கொஷின். சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டது எப்போ? 1983. 247 பரிந்துரைகளை வந்து செய்கிறாங்க. அதில் 180 பரிந்துரைகளை வந்து மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. நெக்ஸ்ட் 5வது கொஷின், மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் பற்றிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா 154. மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் பற்றிய சட்டப்பிரிவு 154. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. இந்த சிறப்பு அந்தஸ்து நிறைய டைம் கேட்ட கொஷின். இப்போ வந்து ரத்து பண்ணிட்டாங்க, ஆனால் இருந்தாலும் நிறைய டைம் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. பழைய கொஷின் பேப்பர் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 370. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எவ்வளோ? 370. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநர் நியமனம் பற்றிய கொஷின்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்குது. அது நம்ம பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். மாநில ஆளுநரை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். மாநில அரசு நிர்வாகம் வரிசைப்படுத்துக. ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர். இது வந்து சரியான வரிசையில் தான் வந்து இருக்குது. முதல்ல வந்து ஆளுநர் வருவார், ஆளுநருக்கு அப்புறம் முதலமைச்சர், முதலமைச்சருக்கு அடுத்து அமைச்சர்கள், அமைச்சர்களுக்கு அடுத்து தான் வந்து சபாநாயகர். ஸோ சரியான ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இதே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் இந்த வரிசைக்கு நீங்கள் சரியாக கொண்டு வந்துடணும். ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர்ன்ற வரிசைக்கு. நெக்ஸ்ட் 9வது கொஷின், கூற்று 1, ஆளுநரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகளாகும். கூற்று 2, ஒருவர் தனது சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது கூற்று 1 மற்றும் 2 தவறு, ரெண்டுமே தவறு. ஆளுநருடைய பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் கிடையாது, 5 ஆண்டுகள். ஒருவர் தனது சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். நியமிக்கப்படலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு, நியமிக்கப்பட மாட்டார். நெக்ஸ்ட்டு 10வது கொஷின், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் ஒரு 4 ஆப்ஷனை வந்து கவனமாக பாருங்கள். ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக இருப்பவர் சபாநாயகர். ஒவ்வொரு மசோதாவும் சட்டமன்றத்தில் 3 நிலைகளுக்கு பிறகே நிறைவேறுகிறது, பின்னர் ஆளுநர் ஒப்புதலுடன் சட்டமாகிறது. தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் செல்வி பாத்திமா பிவி 1997 to 2001. அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். பதவி நீக்கம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து தவறாக இருக்குது. ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் தான் பாலமாக இருப்பவர். சபாநாயகர் அப்படின்றதுனால தவறு. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியாக இருக்குது. ஒவ்வொரு மசோதாவும் சட்டமன்றத்தில் 3 நிலைகளுக்கு பிறகே நிறைவேறுகிறது, பின்னர் ஆளுநர் ஒப்புதலுடன் சட்டமாகிறது. அது வந்து சரி. தமிழகத்துடைய முதல் பெண் ஆளுநர் செல்வி பாத்திமா பிவி, அவங்க ஆளுநராக இருந்த காலம் வந்து 1997 2001 வரை. அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் பார்த்திங்கன்னா ஆளுநர். பதவி நீக்கம் செய்பவர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர். நியமன உரிமை தான் ஆளுநருக்கு இருக்குது, பதவி நீக்கக்கூடிய உரிமை ஆளுநருக்கு இல்லை, குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. ஆளுநர் தனது பணி துறப்பு கடிதத்தை யாரிடம் அளிப்பார்? ஸோ யார்கிட்ட அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஆளுநர் வந்து தனது பணித்துறப்பு கடிதத்தை யாரிடம் அளிப்பார்? குடியரசுத் தலைவரிடம். நெக்ஸ்ட்டு 12வது கொஷின், கூற்று 1, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து 1957 நவம்பர் 17 ஏற்கப்பட்டு 1957 நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்தது.
கூற்று 2, ஜம்மு காஷ்மீர் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 36. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. அதாவது கூற்று 1 மற்றும் 2 சரியானது. இப்போ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து எப்போ கொடுத்தாங்கன்னா அது இப்போ ரத்து பண்ணிட்டாங்க. சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது 1957 நவம்பர் 17 ஏற்கப்பட்டு 1957 நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்தது. ஜம்மு காஷ்மீர் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 36. கூற்று 1, மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. கூற்று 2, ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்பட முடியாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறாக இருக்குது. கூற்று 2 ஏன் தவறுனா, ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம், முடியாதுன்றது கிடையாது, நியமிக்கப்படலாம். கூற்று 1 சரியாக இருக்குது. மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது என்பது சரி. ஸோ நெக்ஸ்ட்டு 14வது கொஷின். கூற்று 1, 1976 42வது சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது. கூற்று 2, 1977 43வது சட்ட திருத்தம் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஒரு முக்கியமான கொஷின், 1976 42வது சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது. 1977 43வது சட்ட திருத்தம் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது. நெக்ஸ்ட் 15வது கொஷின். கூற்று 1, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158(3)(a) படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படலாம். கூற்று 2, ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகள் பற்றிய சட்டப்பிரிவு 147 மற்றும் 148. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரியாக இருக்குது, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா, ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகள் பற்றிய சட்டப்பிரிவு 157 158, நம்ம 147 48 இருக்குது. 157 158. கூற்று 1 சரியாக இருக்குது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158(3)(a) படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படலாம். அது சரி. ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு 16வது கொஷின். உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் பற்றி கூறும் சரத்து. இந்த ஆர்டிகல்ஸ் வர்றது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. 216 உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் பற்றி கூறும் சரத்து 216. ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள், தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், 4 இருக்குது. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 30 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது, லாபம் தரும் எந்த தொழிலிலும் ஈடுபடக்கூடாது. தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது 30 வயது கிடையாது, 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். மீதி இருக்கக்கூடிய 3மே சரியாக இருக்குது. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது, லாபம் தரும் எந்த தொழிலிலும் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் சரி. நெக்ஸ்ட்டு 18வது கொஷின். கீழ்கண்டவற்றில் எவை சரியானவை? மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, நீதி புனராய்வு என்ற சொல் அரசியலமைப்பில் பயன்படுத்தப்படவில்லை. கூற்று 2, 226 மற்றும் 227வது சட்டப்பிரிவுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுகிறது. ஸோ ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க, 226 மற்றும் 227. நீதி புனராய்வு என்பது மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு உட்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை ஆராய உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாகும்.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 3 கூற்றுமே வந்து சரி. கூற்று 1, 2, 3 மூணுமே வந்து சரி. அதாவது நீதி புனராய்வு என்ற சொல் வந்து அரசியலமைப்பில் பயன்படுத்தப்படவில்லை. 226 மற்றும் 227வது சட்டப்பிரிவுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுகிறது. நீதி புனராய்வு என்பது மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு உட்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை ஆராய உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாகும். நெக்ஸ்ட்டு 19. கூற்று 1, 213வது சட்டப்பிரிவு படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். கூற்று 2, பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் சபாநாயகர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1 மட்டும் சரியானது, 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா, பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர், சபாநாயகர் வந்து கிடையாது. இந்த கூற்று 1ல் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு வந்து பார்த்துக்கோங்க. 213வது சட்டப்பிரிவு படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? மேலவை உறுப்பினர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், ஆளுநர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62, முதலமைச்சரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதில் வந்து பொருந்தாது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மேலவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் வந்து கிடையாது, 6 ஆண்டுகள். மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. ஆளுநருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள், உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது வந்து 62, இதெல்லாம் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதலமைச்சருடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையில் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையில் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் வந்து ஆளுநர். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின். கூற்று 1, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் உள்ளது. கூற்று 2, தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைமை செயலகம் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 சரியானது. அதாவது ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை வந்து புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் உள்ளது. தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைமை செயலகம் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின். ஆளுநரின் நியமன அதிகாரங்கள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்குவோம். மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவரையும் மற்றும் உறுப்பினர்களையும் நியமனம் செய்கிறார். மாநில தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் திட்டக்குழு தலைவரை நியமனம் செய்கிறார். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதுடன் துணை வேந்தர்களையும் நியமனம் செய்கிறார். மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்து அவரது ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார். அவசர நிலையின் போது முதலமைச்சரின் ஆணையின் பெயரில் இவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார். இதில் எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் டி வந்து தவறாக இருக்குது. இந்த முதலமைச்சர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சரி பண்ணிக்கலாம். முதலமைச்சர் அது கிடையாது, முதலமைச்சர் கிடையாது, குடியரசுத் தலைவர் வரும் அந்த இடத்துல. மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்து அவரது ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார். அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையின் பெயரில் இவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார். மீதி முதல்ல இருக்கக்கூடிய 3 கூற்றுமே வந்து சரியாக இருக்குது. ஒன்ஸ் ரீட் பண்ணுற பார்த்துக்கோங்க. அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவரையும் மற்றும் உறுப்பினர்களையும் நியமனம் செய்வது யார்? ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் திட்டக்குழு தலைவரை நியமனம் செய்பவரும் ஆளுநர். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதுடன் துணைவேந்தர்களை நியமனம் செய்கிறார். இப்போ மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதுடன் துணைவேந்தர்களையும் நியமனம் செய்கிறார். கூற்று 1, இந்திய நாடு 2 வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. கூற்று 2,
ஒன்று புதுதில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு, மற்றொன்று மாநில அரசு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. இந்திய நாடு வந்து இரு வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. ஒன்று புதுதில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு, மற்றொன்று மாநில அரசு. நெக்ஸ்ட் 25வது கொஷின். கூற்று 1. ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஓர் ஒருங்கிணைந்த பகுதி இல்லை. கூற்று 2. ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்திலும் உரையாற்றுகின்றார். ஆளுநர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்திலும் உரையாற்றுகின்றார். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. மாநில ஆளுநர் வந்து சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாவார். பகுதி இல்லைன்னு இருக்குது, அதனால் தவறு. மாநில ஆளுநர் வந்து சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாவார். ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்திலும் ஆளுநர் உரையாற்றுகின்றார். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதை கூட்டாட்சி என்கிறோம். இந்திய நாட்டின் மக்களாட்சி அமைப்பு நாடாளுமன்ற மக்களாட்சி. பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் எனப்படுவர். சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எனப்படுவர். ஸோ இதில் தவறாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனப்படுவர், அதாவது எம்பி. இதே சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எனப்படுவர், எம்எல்ஏ. ஆப்ஷன் பி வந்து சரியாக தான் இருக்குது. இந்திய நாட்டின் மக்களாட்சி அமைப்பு இது அப்படின்னா நாடாளுமன்ற மக்களாட்சி. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதை கூட்டாட்சி என்கிறோம், அதுவும் வந்து சரி. நெக்ஸ்ட் 27வது கொஷின். கூற்று 1. சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் முதலமைச்சர். கூற்று 2. மாநில சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரை நியமனம் செய்பவர் ஆளுநர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 வந்து சரி, கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறு அப்படின்னா சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் பார்த்தீங்கன்னா ஆளுநர், முதலமைச்சர் வந்து கிடையாது, ஆளுநர். இதே மாநில சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரை நியமனம் செய்பவர் வந்து ஆளுநர், அது வந்து சரி. நெக்ஸ்ட் 28. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுலேயும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினர் எனப்படுவர். இந்திய குடியரசுத் தலைவர் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. இந்திய குடியரசுத் தலைவர் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை வந்து நியமிப்பார். இங்கே வந்து 6ன்னு இருக்குது, அதனால் இது வந்து தவறு. மீதி இருக்கக்கூடிய 3மே சரியாக இருக்குது. அதாவது தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும் என்பது சரி. ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எதிர்க்கட்சியினர் எனப்படுவர். ஆளுநர் வந்து பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார், அதுவும் வந்து சரி. நெக்ஸ்ட் 29. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 3 கூற்று இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். சட்ட மேலவையில் ஆளுநர் 6இல் 2 பங்கு உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு 213. ஆளுநரால் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டம் 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2, 3 வந்து சரி, கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா சட்ட மேலவையில் ஆளுநர் 6இல் 2 பங்கு கிடையாது, 6இல் 1 பங்கு உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். மீதி 2 கூற்றுமே வந்து சரியாக இருக்குது. இப்போ ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு வந்து 213.
ஆளுநரால் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டம் 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட்டு 30. கூற்று 1. ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னர் தான் சட்டமாகும். ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னர் தான் சட்டமாகும். கூற்று 2. மசோதாவை மீண்டும் மறு பரிசீலனைக்காக சட்டமன்றத்திற்கே திருப்பி அனுப்பலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. அதாவது கூற்று 1 மற்றும் 2 சரி. ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னர் மட்டுமே சட்டமாகும். அது சரி. மசோதாவை மீண்டும் மறு பரிசீலனைக்காக சட்டமன்றத்திற்கே திருப்பி அனுப்பலாம். ஆளுநர் திருப்பி அனுப்பலாம். நெக்ஸ்ட் 31. முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட தேவையான தகுதிகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்கள். 21 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா 21 வயது கிடையாது, 25 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும். இப்போ முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா 25 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். ஆளுநரால் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள். மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, அரசின் தணிக்கை குழு அறிக்கை. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது அனைத்தும் சரி. ஆளுநரால் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகள் என்னென்ன அப்படின்னா மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பார், அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, அரசின் தணிக்கை குழு அறிக்கை. நெக்ஸ்ட் 33. கூற்று 1. சட்டமேலவை உறுப்பினராக 25 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். கூற்று 2. மாநில சட்டமன்றத்தில் காணப்படும் 2 அவைகள், மேலவை கீழவை. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 மட்டும் சரியானது, 1 தவறானது. சட்ட மேலவை, அதாவது சட்ட மேலவை உறுப்பினர் ஆகணும்னா 30 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 25 கிடையாது, 30. இதே மாநில சட்டமன்றத்தில் காணப்படும் 2 அவைகள் மேலவை 1, கீழவை 1. நெக்ஸ்ட்டு 34. கூற்று 1. முதலமைச்சரின் முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். கூற்று 2. ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 ஏன் தவறுனா முதலமைச்சர் கிடையாது, ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். கூற்று 2 சரியாக இருக்குது. ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் செயல்படுபவர் யார் அப்படின்னா ஆளுநர். மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் செயல்படுபவர் ஆளுநர். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், மொத்தம் ஒரு 3 கூட்டு இருக்குது. பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைப்பவர் ஆளுநர். 2வது பாருங்கள், குடியரசுத் தலைவர் ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். ஆளுநர் மாநில அரசை கலைக்க 352வது சட்டப்பிரிவு கீழ் குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை செய்யலாம். இல்லை ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 சரி, கூற்று 3 தவறாக இருக்குது. 352 கிடையாது, 356. 356 பயன்படுத்தி தான் மாநில அரசு கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம் ஆளுநர். மீதி மேலே இருக்கக்கூடிய 2 சரியாக இருக்குது. பாருங்கள். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைப்பவர் யாருன்னா ஆளுநர். குடியரசுத் தலைவர் ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார்.
ஆளுநர் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க இதுலேயும் வந்து ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரில் நடைபெறுகின்றன. மாநில அரசு பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுகிறார். மாநில அரசின் பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் அனைத்து சட்டம் மற்றும் வரைவுகள் இவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3 3மே வந்து சரி. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரில் நடைபெறுகின்றன, அது சரி. மாநில அரசின் பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுகிறார், அதுவும் சரி. மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் அனைத்து சட்ட மற்றும் வரைவுகள் இவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும், அதுவும் சரி. நெக்ஸ்ட்டு 38. கூற்று 1. ஆளுநர் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். கூற்று 2. உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை குடியரசுத் தலைவர் மேற்கொள்கிறார். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரி, 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா, இது குடியரசுத் தலைவர் கிடையாது, ஆளுநர். அதாவது உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை ஆளுநர் மேற்கொள்கிறார். கூற்று 1 சரியாக இருக்குது. ஆளுநர் வந்து மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார் என்பது சரி. தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார் என்பது சரி. ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. பாருங்கள், இரு முதலமைச்சர்களை கொண்ட சட்டமன்றம், ஆண் மற்றும் பெண் உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம், மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம், கவர்னரை தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட அவை. இதில் வந்து சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம் தான் வந்து ஈரவை. நெக்ஸ்ட் 40வது கொஷின். கூற்று 1. மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும். கூற்று 2. ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறார். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2மே சரி. அதாவது கூற்று 1 மற்றும் 2 சரி. மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும். ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறார். கூற்று: இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. காரணம்: இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று வந்து சரி, கூற்றுக்கான விளக்கமும் வந்து சரியானது. இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 42வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், மொத்தம் ஒரு 4 இருக்குது. ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 360 உட்பிரிவு வந்து 1. மாநில அரசின் பெயரளவு தலைவர் ஆளுநர். மாநில அரசின் உண்மையான தலைவர் முதலமைச்சர். முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா 361 உட்பிரிவு 1. ஸோ 360ன்னு இருக்கிறதுனால தவறு. மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுமே சரியாக இருக்குது. மாநில அரசுடைய பெயரளவு தலைவர் யாருன்னா ஆளுநர். உண்மையான தலைவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சர். முதலமைச்சரை நியமனம் செய்பவர் வந்து ஆளுநர். கூற்று 1. குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். கூற்று 2. மேலும் தொடர்புடைய மாநில அரசை கலந்து ஆலோசிக்கிறார். ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2மே சரி. கூற்று 1 சரி, 2 சரி. குடியரசுத் தலைவர் வந்து மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். மேலும் தொடர்புடைய மாநில அரசை கலந்து ஆலோசிக்கிறார். ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை.
நெக்ஸ்ட்டு 44 கூற்று 1. அரசின் தலைவர் முதலமைச்சர் ஆவார். அரசின் தலைவர் முதலமைச்சர், அரசாங்க தலைவர் ஆளுநர் ஆவார். சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 மற்றும் 2 தவறு. அரசின், நல்லா பார்த்துக்குங்க, ஒரு சின்ன ஒரு இதுதான் மிஸ்டேக் பண்ணிடுவோம். அரசின் தலைவர் வந்து ஆளுநர், அரசாங்க தலைவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சர். நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம், அதனால் கூற்று 1 2 தவறு. நெக்ஸ்ட் 45 கூற்று 1. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம். கூற்று 2. முதலமைச்சரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து தவறாக இருக்குது, கூற்று 2 சரி. அதாவது நாடாளுமன்றம் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம். முதலமைச்சருடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். கூற்று 1. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் முதலமைச்சரின் பெயரில் மேற்கொள்ளப்படுகின்றன. கூற்று 2. மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநரின் பெயரில் மேற்கொள்ளப்படுகின்றன. முதலமைச்சர் கிடையாது, ஆளுநரின் பெயரில் மேற்கொள்ளப்படுகின்றன. மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் வந்து ஆளுநர். நெக்ஸ்ட்டு 47வது கொஷின். கீழ்கண்ட நியமனங்கள் தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனைகளை வழங்குகிறார். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக 4 இருக்குது, 4ல் 1 தவறாக இருக்குது பாருங்கள். மாநில அரசு வழக்குரைஞர், மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். இதில் வந்து ஆளுநர் வந்து நியமனங்கள், இதெல்லாம் ஆளுநர் நியமனங்கள். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுறது கிடையாது. மீதி எல்லாமே ஆளுநர் நியமனம் பண்ணுறது தான். இப்போ மாநில அரசுடைய வழக்குரைஞரை ஆளுநர் தான் நியமனம் பண்ணுறாரு. அதே மாதிரி தேர்தல் ஆணையர், மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறாரு. மாவட்ட திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து நியமனம் பண்ணுறாரு. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுலேயும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்பவர் சபாநாயகர். மாநில சட்ட மேலவைக்கு ஆளுநர் அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் 6ல் 1 பங்கு அளவிற்கு உறுப்பினர்களை நியமிக்கிறார். இல்லை தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து தவறு. சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்பவர் வந்து சபாநாயகர் கிடையாது, ஆளுநர். மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுமே வந்து சரியாக இருக்குது. இப்போ ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு வந்து இருக்குது, ஆளுநர். இதே மாநில சட்ட மேலவைக்கு வந்து ஆளுநர் வந்து அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் வந்து 6ல் 1 பங்கு அளவிற்கு உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறார். நெக்ஸ்ட் 49. இதுவும் பாருங்கள், ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுப்பவர் முதலமைச்சர். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 3 மாதத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்திருக்கிறது. சட்டப்பிரிவு 163 உட்பிரிவு 1 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனைகளை வழங்கவும் வேண்டும். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி,
அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 6 மாதத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இங்கே 3 இருக்குது, அதனால தான் இது வந்து தவறு. மீதி 3 ஆப்ஷனுமே வந்து சரியாக இருக்குது. இப்போ அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுப்பவர் யாருன்னா முதலமைச்சர். அது சரிதான். ஆப்ஷன் சி பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்திருக்கிறது. சட்டப்பிரிவு 163 உட்பிரிவு 1 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனைகள் வழங்கவும் வேண்டும். கூற்று 1. பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார். கூற்று 2. மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரியானது. பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார். மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவது பற்றி கூறும் சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1. சட்டமன்றத்தில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1A. ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் 5. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறுனா, ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் எத்தனை அப்படின்னா 6, 5 கிடையாது 6. மீதி கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவது பற்றி கூறும் சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1. சட்டமன்றத்தில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு 164 1A. நெக்ஸ்ட் 52. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் ஆளுநர். முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையான ஒன்று. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை முதலமைச்சர் பதவியில் நீடிக்கலாம். முதலமைச்சர் பதவி விலகல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையின் பதவி விலகலை குறிக்கும். இதில் தவறானது பார்த்திங்கன்னா, பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையான ஒன்று கிடையாது, நிலையான ஒன்று அல்ல. முதலமைச்சரின் பதவிக்காலம் வந்து நிலையான ஒன்று அல்ல. மீதி 3 ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் யார் அப்படின்னா ஆளுநர் என்பது சரி. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை முதலமைச்சர் பதவியில் வந்து நீடிக்கலாம். முதலமைச்சர் பதவி விலகல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையின் பதவி விலகலை குறிக்கும். நெக்ஸ்ட் 53. ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அதாவது ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 6 மாநிலங்கள். அந்த 6 மாநிலம் தான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார். நெக்ஸ்ட் 54. முதலமைச்சர் பதவியேற்கும் போது அவர் உறுப்பினராக இல்லாவிட்டால் டேஸ் மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எத்தனை மாதத்துக்குள் அப்படின்னா 6 மாதத்திற்குள். முதலமைச்சர் பதவியேற்கும் போது அவர் உறுப்பினராக இல்லாவிட்டால் 6 மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் 55. கூற்று 1. கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. கூற்று 2. மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதிகளாக கொண்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோரை பிரதிநிதிகளாக கொண்டது. கீழவை அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள். மேலவை அப்படின்னா நியமன உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள். இதில் இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்பட்டவர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, நியமனம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 56. ஆளுநர் பல்வேறு உயர் அதிகாரிகளை நியமனம் செய்யும் போது டேஸின் ஆலோசனை படியே நியமிக்கிறார். யாருடைய ஆலோசனை அப்படின்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் ஆலோசனைப்படியே நியமிக்கிறார். ஆளுநர் பல்வேறு உயர் அதிகாரிகளை நியமனம் செய்யும் போது முதலமைச்சர் மற்றும்
அமைச்சர்களின் ஆலோசனைப்படியே நியமிக்கிறார். நெக்ஸ்ட் 57 கூற்று 1 தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 20% வரை அமைச்சர்கள் இருக்கலாம். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 20% வரை அமைச்சர்கள் இருக்கலாம். கூற்று 2 தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234, இதில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறாக இருக்குது, 2 சரியாக இருக்குது. 1 ஏன் தவறு அப்படின்னா இது 20% கிடையாது, 15%. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 15% வரை, அந்த 15% வரை அமைச்சர்கள் வந்து இருக்கலாம். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 234, இதில் வந்து அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். இது வந்து சரிதான். நெக்ஸ்ட் 58 கூற்று 1 ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையானது 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும், ஒரு மாநில சட்டமன்ற மேலவையானது 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும், அடுத்து கூற்று 2 அதனுடைய தொடர்ச்சி இருக்குது பாருங்கள், அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 மிகாமலும் இருத்தல் வேண்டும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது ஒரு மாநில சட்டமன்ற மேலவை இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 மிகாமல் இருத்தல் வேண்டும். 2 பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் 59 சட்டமன்றத்தில் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஒரு சட்டமன்றத்தில் அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம், குறைந்தபட்சமாக எவ்வளோ இருக்கலாம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதிகபட்சமாக சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்கள் வரைக்கும் இருக்கலாம், குறைந்தபட்சமாக 60 உறுப்பினர்கள் வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் 60வது கொஷின். பொறுத்துக மேலவை உறுப்பினர்கள் நியமனம். இப்போ மேலவை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே நியமன முறையில் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அந்த அமைப்பில் இருந்து 1/3 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. 1/3. ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. நம்ம எல்லாமே டைரெக்டாக இது கொடுத்துருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் 1/3 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. பட்டதாரி உறுப்பினர்கள்லேருந்து 1/2 பட்டதாரி உறுப்பினர்கள். இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வந்து 12/1 உறுப்பினர்கள் நியமனம் பண்ணுவாங்க. மாநில ஆளுநர் மூலம் நியமனம் எவ்வளோ அப்படின்னா 1/6. மாநில ஆளுநர் மூலம் நியமனம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1/6. ஸோ ஆன்சருக்கு வந்து எல்லாமே டேரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் சட்டமன்ற பேரவை, அதாவது சட்டமன்ற பேரவை அல்லது சட்டமன்ற கீழவை. சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை கீழவை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 2/3 மிகாமல் இருக்க வேண்டும். சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். தமிழக சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது. இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து கீழவை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 மிகாமல் இருக்க வேண்டும். 2/3 இருக்குது. அதனால் இது வந்து தவறு. மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. இப்போ மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் பார்த்திங்கன்னா சட்டமன்ற பேரவை அல்லது கீழவைன்னு சொல்லிக்கலாம். சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே நம்ம ஆப்ஷன் பி, சி ரெண்டுமே ஏற்கனவே பார்த்துட்டோம். தமிழக சட்டமன்றம் பார்த்திங்கன்னா 235 உறுப்பினர்களை கொண்டது. அதாவது 234 ப்ளஸ் ஒரு ஆங்கிலோ இந்தியன், அதுதான் 235. 62 கூற்று 1 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் 2/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர். நிலையான அவை. சட்டமன்ற மேலவை என்றது நிலையான அவை. கூற்று 2 சட்டமன்ற மேலவையில் தலைமை அலுவலராக இருப்பவர் அவைத் தலைவர்.
இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 மட்டும் சரியானது. 1 ஏன் தவறு அப்படின்னா, சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் 3இல் 1 பங்கு, இங்கே 3ல் 2 பங்கு இருக்குது, 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர். முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர், 3ல் 1 பங்கு. ஏன்னா சட்டமன்ற மேலவை வந்து ஒரு நிலையான அவை. ஏன்னா நியமன உறுப்பினர்கள் தான் வருவாங்க, அவருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 6 ஆண்டு முடிச்சதுமே அந்த அந்த கணக்கீடு தான் வந்து சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவார்கள். அடுத்தடுத்த நியமன உறுப்பினர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சட்டமன்ற மேலவையில் தலைமை அலுவலராக இருப்பவர் யார் அப்படின்னா அவைத்தலைவர். கூற்று 1, தமிழக சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கூற்று 2, ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் ஒருவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. மொத்தம் தமிழக சட்டமன்றம் வந்து 234 உறுப்பினர்கள் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் 234. ஒரு ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினர்லேருந்து ஒருவர் பார்த்திங்கன்னா ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். டோட்டலாக 234 + 1 235. நெக்ஸ்ட்டு 64வது கொஷின். கூற்று 1, அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. கூற்று 2, சட்டமன்ற கூட்டத்திற்கு ஆளுநர் தலைமையேற்கிறார். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா, சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் தலைமையேற்கிறார், ஆளுநர் வந்து கிடையாது, சபாநாயகர் தலைமையேற்கிறார். கூற்று 1 சரியாக தான் இருக்குது. ஏற்கனவே அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஒரு சில பாயிண்ட்ஸ் 100 கொஷின் எடுக்கிறோம்னா ஒரு சில கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துடுது. ஏன்னா 4 லெசன் நம்ம வந்து கவர் பண்ணும்போது அது எந்த பாயிண்ட்ஸ் எங்கே வச்சுருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியதில்ல. ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடுது ரிப்பீட்டடாக. அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. அது சரி. சட்டமன்ற கூட்டத்திற்கு வந்து சபாநாயகர் தலைமையேற்கிறார். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 10 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். சபாநாயகர் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார். இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வந்து தவறானது. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 10 நாட்கள் அறிவிப்பு இருக்குல்ல, 10 நாட்கள் கிடையாது, 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுமே வந்து சரியாக இருக்குது. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்பது சரி. சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், இழக்க மாட்டார். சபாநாயகர் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார். நெக்ஸ்ட் 66, சட்ட மேலவையை டேஸ் என்றும் அழைப்பர். ஆன்சர் பார்த்திங்கன்னா விதான் பரிஷத். பரிஷத். சட்ட மேலவையை விதான் பரிஷத் என்றும் அழைப்பர். நெக்ஸ்ட் 67, கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும். சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்கின்றனர். மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்கின்றனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது கூற்று 1, 2, 3 வந்து சரி. நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும், இது சரி. சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்கின்றனர், அதுவும் சரி. மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்கின்றனர், அதுவும் சரி. நெக்ஸ்ட் 68, கூற்று 1,
இந்தியாவின் 29 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது. கூற்று 2, சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவையாகும், ஏனென்றால் இதனை கலைக்க முடியாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா 29 மாநிலங்கள் கிடையாது, 28 மாநிலங்கள் தான். இந்தியாவின் 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது. 6 மாநிலங்களில் இருக்குது, அது சரிதான். கூற்று 2 வந்து சரியாக இருக்குது. சட்ட மேலவை வந்து ஒரு நிரந்தர அவை, ஏனென்றால் இதனை கலைக்க முடியாது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3/1 உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவர். அதுதான் சட்ட மேலவை. நெக்ஸ்ட் 69. கூற்று 1, மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறையே பின்பற்றுகிறது. கூற்று 2, சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. எது? பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகும். அதிக அதிகாரம் கொண்டதாகும். ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. சட்ட மேலவையின் பதவிக்காலம் சட்ட மேலவையின் பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பாருங்கள், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சட்ட மேலவையின் பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பு. மாநிலத்தில் அப்படின்னு வந்துட்டாவே அது உயர்நீதிமன்றம். மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பு வந்து உயர்நீதிமன்றம். நெக்ஸ்ட் 72. கூற்று 1, சட்ட மேலவை உறுப்பினர்கள் ஒவ்வொரு 3 ஆண்டிற்கும் 3/1 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர். கூற்று 2, சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதியான வயது 25. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2 ரெண்டுமே வந்து தவறானது. கூற்று 1 ஏன் தவறுனா சட்ட மேலவை உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 3/1 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர். 2 ஆண்டிற்கு 3/1 உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவர். 3 இருக்குது. சட்டமேலவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதியான வயது எவ்வளோனா 25 கிடையாது, 30. ஸோ அதனால் கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து தவறு. நெக்ஸ்ட் 73. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். எனினும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றமும் இருக்கலாம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்கும். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து தவறானது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை. இருக்கும்னு இருக்குது, இருப்பதில்லை. மீதி 3 ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும், அது சரி. எனினும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றமும் இருக்கலாம், அதுவும் சரி. குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்து ஆலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். நெக்ஸ்ட் 74. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஒரு முக்கியமான கொஷின், நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. 1986 நவம்பர் 1. மசோதா நிறைவேற்றப்பட்டது 1986 தான். கரெக்டாக அந்த நடைமுறைக்கு வந்தது 1986 நவம்பர் 1. நெக்ஸ்ட் 75. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதிலே ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள். அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்த உயர்நீதிமன்றம் 5 வகையான பேராண்மைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றுள்ளது. உயர்நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக விளங்குகிறது.
மாவட்ட நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. மாவட்ட நீதிபதிகள் பார்த்திங்கன்னா ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். குடியரசுத் தலைவரால் கிடையாது, ஆளுநரால். மீதி 3 ஆப்ஷனுமே வந்து சரி. அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்த உயர்நீதிமன்றம் 5 வகையான பேராண்மைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றுள்ளது. அது சரி. உயர்நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. அதுவும் சரி. உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக விளங்குகிறது. அதுவும் சரி. நெக்ஸ்ட்டு 76 சட்ட மேலவை உறுப்பினர்கள் பொறுத்துக. சட்ட மேலவை உறுப்பினர்கள் பொறுத்துக. பாருங்கள், சட்ட மேலவைக்கு நியமனம் செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள் எந்தெந்த துறையிலிருந்து எவ்வளோ பேரை வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இப்போ உள்ளாட்சி அமைப்புலேருந்து பார்த்திங்கன்னா 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து நியமனம் பண்ணுவாங்க சட்ட மேலவைக்கு. சட்டப்பேரவையிலேருந்து 1/3 பங்கு உறுப்பினர்கள் நியமனம் பண்ணுவாங்க. கலை இலக்கியம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா 1/6 பங்கு உறுப்பினர்கள். பட்டதாரிகள் வந்து 12லேருந்து 1 பங்கு, ஆசிரியர்கள் வந்து 12லேருந்து 1 பங்கு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டைம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு 77 உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் தகுதிகள். கூற்று 1 பாருங்கள், இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். கூற்று 2, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 சரி, 2 சரி. அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் தகுதிகளில் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் மேலவை தலைவர். சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 169. ஒரு முக்கியமான கொஷின் இது. மேலவையை 1/3 பங்கு வாக்களித்து நீக்கலாம், உருவாக்கலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது கூற்று 1, 2 வந்து சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறுனா, இது வந்து 3/1 பங்கு கிடையாது, 3/2 பங்கு. அதாவது மேலவையை 3/2 பங்கு வாக்களித்து நீக்கலாம், உருவாக்கலாம். மீதி 2 கூற்றுமே வந்து சரியாக இருக்குது. மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னா மேலவை தலைவர். சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு வந்து 169. கூற்று 1, குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2, சிவிஸ் என்பதன் பொருள் குடியிருப்பாளர். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 மட்டும் சரியானது, 1 வந்து தவறானது. 1 ஏன் தவறு அப்படின்னா, கிரேக்க வார்த்தை கிடையாது, லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இப்போ குடிமகன் அதாவது சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்னும் கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சிவிஸ் என்பதன் பொருள் வந்து குடியிருப்பாளர் என்பது சரி. நெக்ஸ்ட் 80வது கொஷின். கூற்று 1, மாநில சட்டமன்றம் பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றலாம். கூற்று 2, ஆனால் அதே சட்டத்தை நடுவண் அரசு இயற்றும் பொழுது மாநில அரசின் சட்டம் செயலற்றதாகிவிடும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. கூற்று 1 மற்றும் 2 சரி. மாநில சட்டமன்றம் வந்து பொதுப்பட்டியலில் வந்து சட்டம் வந்து இயற்றலாம், ஆனால் அதே சட்டத்தை நடுவண் அரசு இயற்றும் பொழுது வந்து மாநில அரசின் சட்டம் வந்து செயலற்றதாகிவிடும். நெக்ஸ்ட் 81வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். குடியுரிமை 2 வகைப்படும். அவை இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை. இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை வந்து இயல்பு குடியுரிமை. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்து தவறானது. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1955, 56 கிடையாது. மீதி 3மே வந்து சரியாக இருக்குது. இப்போ குடியுரிமை வந்து 2 வகைப்படும். இயற்கை குடியுரிமை 1, இயல்பு குடியுரிமை 1. பிறப்பால் பெறக்கூடியது வந்து இயற்கை குடியுரிமை, இயல்பாக விண்ணப்பித்து பெறக்கூடிய குடியுரிமை வந்து இயல்பு குடியுரிமை. நெக்ஸ்ட் 82 கூற்று 1, கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிகாரத்தை கொண்டுள்ளது.
கூற்று 2, பண மசோதா மேலவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறு அப்படின்னா, பண மசோதா வந்து மேலவை கிடையாது, கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ஸோ கூற்று 1 சரியாக தான் வந்து இருக்குது. கீழவையானது மேலவையை காட்டில பண நடவடிக்கையில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது. பண மசோதா வந்து கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் 83. கூற்று 1, இந்தியாவில் 5 வழிமுறைகளில் குடியுரிமையை பெறலாம். கூற்று 2, குடியுரிமையை பெறும் 5 வழிமுறைகள்: பிறப்பால் குடியுரிமை, வம்சாவளியாக குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை, பிரதேசங்கள் இணைத்ததன் மூலம் பெறும் குடியுரிமை. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. இந்தியாவில் 5 வழிமுறைகளில் குடியுரிமை வந்து பெறலாம். அந்த 5 வழிமுறைகள் பார்த்திங்கன்னா பிறப்பால் குடியுரிமை, வம்சாவளி குடியுரிமை, பதிவு செய்தல் மூலம் பெறக்கூடிய குடியுரிமை, இயல்பு குடியுரிமை, பிரதேசங்கள் இணைத்ததன் மூலம் பெறும் குடியுரிமை. நெக்ஸ்ட் 84. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1860. ஒரு உயர்நீதிமன்றம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்திற்கு வழிவகை செய்த சட்ட திருத்தம் 1956 7வது சட்ட திருத்தம். சண்டிகர் நீதிமன்றம் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மாநிலங்களுக்கு பொதுவானது. கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொதுவானது. அவை அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1860 கிடையாது, 1862. 1862. மீதி 3மே வந்து சரியாக இருக்குது. ஒரு உயர்நீதிமன்றம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்திற்கு வழிவகை செய்த சட்டத்திருத்தம் வந்து 7வது சட்டத்திருத்தம் 1956. சண்டிகர் உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மாநிலங்களுக்கு வந்து பொதுவானது. இதே கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் வந்து 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து பொதுவானது. அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் 85. பிறப்பால் பெறும் குடியுரிமை சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இது வந்து 2, இது வந்து 3. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை 1க்கு முன்பு இந்தியாவில் பிறந்த ஒரு நபர், அவரது பெற்றோர்கள். அதாவது பிறப்பால், நல்லா பார்த்துக்கோங்க, கொஷின் வந்து பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை அப்படின்னா அதுக்கான தகுதிகள். 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பிறகு பிறகும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்கள் இயல்பு குடியுரிமை பெறுகின்றனர். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 வந்து சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறு அப்படின்னா இயல்பு குடியுரிமை கிடையாது, பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை பெறுகின்றனர். 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்கள் வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். இது 1, 2 ரெண்டுமே வந்து சரி. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை 1க்கு முன் இந்தியாவில் பிறந்த ஒரு நபர், அவரது பெற்றோர்கள் வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பிறகு குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 3 கூட்டு இருக்குது பாருங்கள். கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் கிளைகள் அமைந்துள்ள இடங்கள் எங்கெங்க அப்படின்னா இட்டாநகர், கோஹிமா, ஐஸ்வால். டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது கூற்று 1, 2, 3 மூணுமே வந்து சரி. கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் கிளைகள் அமைந்துள்ள இடங்கள் வந்து இட்டாநகர், கோஹிமா, ஐஸ்வால். டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அதுவும் சரி. உயர்நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வந்து மாறுபடும்.
கூற்று 1, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை பிரதமரால் தீர்மானிக்கப்படுகிறது. கூற்று 2, தற்போது மொத்த உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை 25. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. கூற்று 1 ஏன் தவறு அப்படின்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. தற்போது மொத்த உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை 25 என்பது சரி. நெக்ஸ்ட் 88. கூற்று 1, 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10 முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி குடியுரிமை பெற தகுதியானவர். கூற்று 2, 1992 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் பிறப்பால் குடியுரிமை வழிமுறையில் குடியுரிமை பெறலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 சரியாக இருக்குது, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறு அப்படின்னா, இது பிறப்பால் குடியுரிமை வழிமுறையில் பெற முடியாது, வம்சாவளி குடியுரிமை வழிமுறையில் குடியுரிமை பெறலாம். நான் படிக்கிறேன் பாருங்கள். 1992 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வம்சாவளி குடியுரிமை வழிமுறையில் குடியுரிமை பெறலாம். பிறப்பால் அப்படிங்கிறதுனால தவறு. கூற்று 1 சரியாக இருக்குது. கூற்று 1 நல்லா பாருங்கள். 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10 முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி குடியுரிமை பெற தகுதியானவர். நெக்ஸ்ட் 89. தனக்கே உரிய நீதி வரையறையை பெற்ற நீதிமன்றங்கள் சென்னை, பம்பாய், கல்கத்தா. ஆன்சர் அனைத்தும் சரி. தனக்கே உரிய நீதி வரையறையை பெற்ற நீதிமன்றங்கள் சென்னை, பம்பாய், கல்கத்தா. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுலேயும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறலாம். இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்க முன் 5 ஆண்டுகள் இந்தியாவில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்தபோது இந்தியா 1962ஆம் ஆண்டு குடியுரிமை வழங்கியது. இந்தியாவில் 3 வழிமுறைகளில் குடியுரிமையை இழக்கலாம். 3 வழிமுறைகளில் குடியுரிமைகளை துறக்கலாம் அல்லது இழக்கலாம். ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. இதில் ஏன் தவறுனா 5 ஆண்டுகள் கிடையாது, 7 ஆண்டுகள், அவ்வளோதான். அதாவது இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்க முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். மீதி எல்லாமே சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள். இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறலாம். இதே புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த போது பார்த்திங்கன்னா இந்தியா 1962ஆம் ஆண்டு குடியுரிமை வழங்கியது. இந்தியாவில் 3 வழிமுறைகளில் குடியுரிமை இழக்கலாம். அந்த 3 வழிமுறைகள் என்னன்றது நம்ம பின்னாடி கண்டிப்பாக பார்ப்போம். 91வது கொஷின். கூற்று 1, 1962 2ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. கூற்று 2, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்த 3வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா 2வது கிடையாது, 3வது கிடையாது, 2வது பெரிய நீதித்துறை வளாகம். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். கூற்று 1 பாருங்கள், அது ஒரு முக்கியமான கொஷின். 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. 92வது கொஷின். குடியுரிமை பற்றிய பகுதி மற்றும் சரத்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பகுதி 2 சரத்து 5லிருந்து 11 வரை. ஒரு முக்கியமான கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குடியுரிமை பற்றிய பகுதி 2 சரத்து 5லிருந்து 11 வரை. கூற்று 1, மாகாண நீதிமன்றங்கள்
தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூ. 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி விசாரிக்க முடியும். இது கூற்று 2. இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது. அதாவது மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ரூ. 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி விசாரிக்க முடியும். இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. நெக்ஸ்ட்டு 94 கூற்று 1. உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் நீதி பேராணை பற்றிய சட்டப்பிரிவு 32. கூற்று 2. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் நீதி பேராணை பற்றிய சட்டப்பிரிவு 226. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் தவறுனா உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் நீதி பேராணை பற்றிய சரத்து தான் 226. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் நீதி பேராணை பற்றிய சரத்து தான் 32. நெக்ஸ்ட்டு 95 குடியுரிமையை துறத்தல் கீழ்கண்டவற்றில் எவை சரியானவை? தானாக முன்வந்து குடியுரிமையை துறத்தல், குடியுரிமை முடிவுக்கு வருதல், குடியுரிமை மறுத்தல். ஆன்சர் அனைத்தும் சரி. மொத்தம் குடியுரிமை துறத்தல் 3 வழிமுறைகள் இருக்குது. அந்த 3 வழிமுறைகள் தான் இது. தானாக முன்வந்து குடியுரிமை துறத்தல், குடியுரிமை முடிவுக்கு வருதல், குடியுரிமை மறுத்தல். நெக்ஸ்ட்டு 96 கூற்று 1. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை பிரவாசி பாரதியர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. கூற்று 2. காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்த தினம் ஜனவரி 9. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1 மற்றும் 2 சரியானது. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. அது சரி. காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்த தினம் தான் ஜனவரி 9. ஸோ அதனால தான் அந்த வெளிநாடு வாழ் தினம் ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் 97 இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு 98 கூற்று 1862ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர். காரணம் 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாயினர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தபோது அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர். 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாயினர். நெக்ஸ்ட்டு 99 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார்? ஆளுநரா அல்லது முதலமைச்சரா, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா அல்லது குடியரசுத் தலைவரா? உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் அப்படின்னா அது முதலமைச்சர் பங்கு பெற மாட்டார். நெக்ஸ்ட்டு கடைசி கொஷின். சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் யார் அப்படின்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழுவினர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி 2 சரி. ஆப்ஷன் சி. சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் யார்? முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழுவினர். ஸோ வெற்றிகரமாக டெஸ்ட் நம்பர் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து டெஸ்ட் நம்பர் 4 சந்திக்கலாம். தேங்க்யூ.